கம்பம் அருகே உள்ள ஆனைமலையான்பட்டியில் ஜல்லிக்கட்டு மற்றும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மற்றும் மாட்டு வண்டி பந்தயம் தமிழர்களின் பெருமையை தொன்று தொட்டு உலகிற்கு பறைசாற்றி வருவது சிறப்பம்சமாகும். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள ஆனைமலையான்பட்டியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு மற்றும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை இனி தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என தீர்ப்பு வழங்கியது. அதனால் மாடுபிடி வீரர்களும் பந்தய வீரர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் முதல் கட்டமாக கருப்பு கொடி ஏந்தி மாடுகளுடன் ஊர்வலமாக சென்று கோஷங்கள் எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இது பற்றி பந்தய வீரர்கள் கூறும்போது, ஜல்லிக்கட்டு மற்றும் மாட்டுவண்டி பந்தயம் என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள். இதனை தடை செய்வது வருத்தத்துக்குரியது. எனவே அதனை உடனே ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் என தெரிவித்தனர். தமிழகத்திலே இரட்டை மாட்டு வண்டி ரேக்லா ரேஸும் ஜல்லிக்கட்டும் தமிழர்களுடைய வீரத்தையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தமிழர்களின் அடையாளத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருந்து வந்துள்ளது. குறிப்பாக தென் தமிழகத்திலே இந்த போட்டிகளும் கழகங்களும் வெகு அளவில் வெகு சிறப்பாகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் இந்த இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் தடை விதித்தது மாடுபிடி உரிமையாளர்கள் மத்தியிலும் ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள் மத்தியிலும் ஜல்லிக்கட்டு பிடி வீரர்கள் மத்தியிலும் இது பார்வையாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மனவேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மறு ஆய்வினை செய்வதற்கு வழிவகை செய்து மீண்டும் தமிழகத்திலே என்றும் போல் இரட்டை மாட்டு வண்டி பந்தயமும் ஜல்லிக்கட்டும் நடக்க ஆவணை செய்யுமாறு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பினை எதிர்த்து எங்களுடைய முதல் கட்ட போராட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தினை செய்துள்ளோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக மறுபடியும் இந்த விளையாட்டுக் கழகம் நடைபெறும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்.